மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் தொடர்பில் இருக்கிறார். திரு ஐயநாதன், முதன்முறையாக திமுக கூட்டணி தொடர்ந்து திமுக எதிர்ப்பு நிலையே எடுத்து வந்திருக்கிறது தேமுதிக. இந்த முறை இது ஜெல்லாகும் நினைக்கிறீங்களா? தேமுதிகவை சேர்ப்பதில் முதலமைச்சருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன நினைக்கிறீங்க? உண்மையா ஒண்ணுதான். திமுக வந்துட்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க, அதை ஒண்ணுத்த வந்துட்டு அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ தேமுதிகவை எடுத்துட்டாங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு கடலூர், சிதம்பரம், திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் வரையிலான இந்த 6 மாவட்டங்கள்ல, அதுல தென் மாவட்டங்கள்ல விருதுநகர் உள்ளிட்ட சில தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னோம்னா தேமுதிகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கி நிச்சயமா திமுகவுடைய வெற்றிக்கு உதவும். அதே மாதிரி தேமுதிகவுக்கும் திமுகவுடைய ஸ்ட்ரென்த் நிச்சயம் பயன்படும். அதனால இது பரஸ்பரம் இவங்களுக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடியது வந்துட்டு நல்ல ஒரு சாதகமான ஒரு கூட்டணி தான். திமுகவில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் இணைந்திருக்கிறது, இப்போ தேமுதிகவும் இணைந்திருக்கிறது. திராவிட பெருங்கட்சிகள் ஒரு தனி ஆட்சி அப்படிங்கிறத 2 கட்சிகளும் வலியுறுத்தி வர்றாங்க. ஸோ ஒரு 170 குறையாமல் நிற்க வேண்டிய கட்டாயம் அந்த ஒரு சினரியோவில் இருக்கு. ஸோ இந்த புதிய கட்சிகளுக்கு சீட் கொடுக்கறதுக்கு, அகாமடேட் பண்றதுக்கு திமுகவில் இடம் இருக்குமா? அந்த சீட் பகிர்ங்கிறது சவாலா இருக்காது? போன தடவை வந்துட்டு திமுக 188 இடத்துல போட்டிக்கிட்டாங்க. இந்த முறை அதுல இருந்து ஒரு 18 தொகுதியை வந்துட்டு அவங்க விட்டு கொடுத்தாங்க அப்படின்னாலே போதும். 170 போட்டியிட்டு மீதி இருக்கக்கூடிய 30+34 64 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு அவங்களால பிரிச்சு கொடுக்க முடியும். அப்படி அவங்க பிரிச்சு கொடுத்துட்டு தாராளமா அவங்க கண்டெஸ்ட் பண்ணலாம். என்ன, காங்கிரஸ் கட்சிக்கு இதை வச்சு அவர் வந்துட்டு ஓரம் கட்டலாம். தேமுதிக வந்துருச்சு இல்ல, ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க. இப்ப இத காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தையில இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே காங்கிரஸ் குழு அமைச்சு காத்துட்டு இருக்கு. அவங்களோட இறுதி பண்ணல தேமுதிகவை சேர்த்திருக்காங்க அப்படிங்கும் போது என்ன மெசேஜ் இதுல இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, நேரடியா இந்த புதுசா நாங்க சேர்த்திருக்கிறோம், கட்சியில சேர்த்திருக்கிறோம், 2 பேர் புதுசா வந்திருக்காங்க, நாங்க அவங்களே அகாமடேட் பண்ணணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாங்க கொடுக்குற சீட்டை நீங்க வாங்கிட்டு கண்டெஸ்ட் பண்ணுங்க, நீங்க அதிகமா டிமாண்ட் பண்ணோம்னா அதை கொடுக்கக்கூடிய நிலையில திமுக இல்லைன்னு சொல்லிட்டு எதிர் அழுத்தம் கொடுப்பாங்க திமுக. காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகமான இடங்களை கேட்போம் திமுக கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? ஆமா, இது ஒரு சிக்னல் அவங்களுக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். இல்ல அதுல ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இல்ல காங்கிரஸுக்கு ஒதுக்கினது போக தேமுதிக ஒதுக்குறாங்களா, இல்ல வித் ஆர் வித்தவுட் காங்கிரஸ் மனநிலைக்கு முதலமைச்சர் வந்துட்டார் நினைக்கிறீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையிலான உறவு வந்துட்டு ரொம்ப அழுத்தமானது, ஆழமானது. அதனால அதுல ஒன்றும் இது இல்லை. ஆனா அவங்க ஒரு கண்டிஷனை வச்சிருக்கிறதா கேள்விப்படுறேன் திமுகல. கட்டாயம் மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க மேல வந்துட்டு நேரடியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை எடுத்துட்டு இது பண்ணீங்கன்னா அப்படின்னோம்னா தான் வந்துட்டு உங்களோட பேசுறதுல எந்த விதமான அர்த்தமும் இருக்கும்னு சொல்லிட்டதா கேள்வி. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்பொழுது காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.